So hi guys and welcome to another fresh video of Gear Shifters. So இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது the all new KTM Adventure 390. ஸோ என்னடா நீங்கள் நினைப்பீங்க என்ன பசங்க காரில் பண்ணிட்டுருந்தாங்க என்ன திடீர்னு பைக்கில் இறங்கிட்டாங்க நீங்கள் இப்போ நினைப்பீங்க யா guys சரி நம்ம கொஞ்சம் டைவர்ஸ் பண்ணி கொஞ்சம் பைக்கும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இப்போ ஃபர்ஸ்ட் சரி எடுத்தோன்னே நம்ம KTM Adventure 390 பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கில் பாருங்கள், ஸ்டார்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு LED லைட் ட்ரீட்மெண்ட் DRLs கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக LED தான். உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன், இப்போ வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு DRLs அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு LED லைட் ட்ரீட்மெண்ட்ஸ் தான், எங்கேயுமே ஹாலோஜனில் எதுவுமே கிடையாது இந்த காரில், இந்த பைக்கில் பாருங்கள். மறுபடியும் கார்னே வருது பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்துடும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 190 R19 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் என்ன சொல்கிறது, கார் டயர் வந்து பெருசாக இருக்குது. ஆப்வியஸாக பைக்கில் வந்து கார் டயர்ஸ் விட பெருசாக தான் இருக்கும் அலாய் வீல்ஸ். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது நல்லாவே இருக்குது, ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. அண்ட் டயர் பாருங்கள், அட்வென்ச்சர் பைக்குங்கிறனால. அண்ட் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் இருக்குது உள்ள, இவ்வளோ பெரிய ரேடியேட்டர். அப்பா இந்த பைக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்தா இருக்கும். அந்த டிரைவிங் ரிவ்யூவில் பயங்கரமாக இருக்குது பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைபர் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு மேட் அண்ட் ஃபைபர் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 390cc இன்ஜினை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கூலண்ட் அப்படியே தெரியுது, பார்க்குறக்கே நல்லா டேஷிங்காக இருக்குன்னு சொல்லணும். நான் ஆக்சுவலி இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் அதோட ரிவ்யூ உங்களுக்கு அண்ட் டிரைவிங் ரிவ்யூ உங்களுக்கு அப்புறம் போடுவேன். அண்ட் ஒரு சேசஸ் பாருங்கள், சேசஸ் எல்லாம் அப்படி வெளியே எப்போவுமே ஒரு டிப்பிக்கல் KTMல பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேசஸ் வந்து வெளியே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. வண்டியை வந்து சாச்சிங்கன்னா ஒரு பைக் கீழே விழுந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு காப்பாற்றும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா WP Apexோட அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. KTMல பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு சேஞ்ச் என்னென்னா, இது ஒரு அட்வென்ச்சர் பைக். ஸோ ஆப்வியஸாக அட்வென்ச்சர் பைக்னா நீங்கள் வந்து ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ஆவரேஜ் இந்தியன் பீப்புளோட ஹைட் வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஏற முடியாது. ஸோ இதை ஏறக்க கரெக்டான வே என்னென்னா, நீங்கள் ஃபுட் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அன்சைட் போய் நல்லா ஈஸியாக உட்காந்துக்கலாம். டேரெக்டாக நீங்கள் ஃப்ளோரில் இருந்தெல்லாம் அப்படி ஏற முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மேலே நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணி அது மேலே ஈஸியாக உட்காந்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் வந்து அட்வென்ச்சர் அந்த பேரோட இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நல்லா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்குது, இந்த எக்ஸாஸ்ட் பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்துக்கலாம் கைஸ், பின்னாடி தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, டயர் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 230 mm சிங்கிள் பிஸ்டன் பிரேக் கேலிபர்ஸ். பிஸ்டன் அது இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், பட் ABS இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கும். ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே வந்து டயர் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா டயரை பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 130 80 R17. ஸோ சேம் ஃப்ரண்ட்டில் பார்த்த சேம் சைஸ் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இதே அதே மாதிரி தான். பட் திங் இஸ் இது ப்ராட் வந்து ஃப்ரண்ட் டயர் விட ஆப்வியஸாக அதிகமாக தான் இருக்கும் பின்னாடி. ஸோ பின்னாடி பார்க்குறக்கே நல்லா பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள் கைஸ், நல்லா அந்த மான்ஸ்டர் ஸ்டைல்ஸ் அந்த பிரிண்ட். ஸோ ஆஃப் ரோட் போடுறதுக்கு உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக LED லைட் செட்டப் தான். டெயில் லேம்ப்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக சின்னதாக அழகாக இருக்குது. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ப்ரொடெக்டர் மாதிரி கைஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியனுக்கு ஒரு இங்கே ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் த சேம் அந்த சைடு பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் மேலே நீங்கள் ஸ்டெப் பண்ணி தான் அந்த சைடே நீங்கள் போகணும். இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் பைக்கை வந்து கிளைம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் 6 ஸ்பீட் மேனுவல் கியரோட நாப் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கூலண்ட் தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இங்கே KTM பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் இங்கே 390 பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சீட் கைஸ். ஸோ சீட் வந்து ஆக்சுவலாக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய சீட்ஸு. ரைடருக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பில்லியனுக்கு பாருங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா சாஃப்ட்டாக இருக்குது கைஸ். ஸோ இங்கே எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது, எல்லாம் இங்கே சீட்டாக பேசி முடிச்சிட்டோம் கைஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டில்ஸ், பில்லியனுக்கு வந்து 2 கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த கிராப் ஹேண்டில்ஸ் எனக்கு தேவையே கிடையாது, 1 man ஆர் தான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிராப் ஹேண்டில்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜில் கேரி பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ தட்ஸ் ரியலி நைஸ். இங்கே வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில். அண்ட் வாட் எல்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் ஒர்க்காக நீங்கள் பார்த்துருங்க எப்படி இருக்குங்க பைக்கு. சைடில் அப்படி உங்களுக்கு நான் காமிக்கிற ஒரு வியூ. Adventure 390 ஆக்சுவலாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் எல்லாமே பேசி முடிச்சிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன். ஸோ டிஸ்க் பார்த்தீங்கன்னா 320 mm 4 piston பிரேக் கேலிபர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண WP Apexோட அப்சைட் டவுன் ஃபோக்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு நான் TFT டிஸ்பிளேலாம் காமிச்சிடுறேன் கைஸ். ஏன்னா இங்கே பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் பாஸ் ஸ்விட்ச் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்னிஷன்
கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் பவர் சாக்கெட் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ப்ளக்இன் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபோனில் சார்ஜ் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஃபார் ஜிபிஎஸ் மவுண்ட். ஆக்சுவலி நீங்கள் இந்த வைசர் வந்து ரிமூவ் பண்ணி இங்கே ஒரு ஜிபிஎஸ் மவுண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரைடு அந்த மாதிரி எங்காவது போனீங்க உங்களுக்கு இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ வந்து இந்த டிஸ்பிளே ஆன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ரெடி டு ரேஸ் அந்த இதே பாருங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும் லைக் ஏபிஎஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூல் மீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் டெம்பரேச்சர் காஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்பிஎம் இது ஆக்சுவலாக ஃபுல்லாமே டிஜிட்டல் தான். இங்கே நீங்கள் உங்களுக்கு ஸ்பீட் மென்ஷன் ஆகும். அண்ட் சின்ன அந்த டாகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஎஸோட இது அண்ட் இன்ஜின் தென் ஆயில் அந்த இந்த மாதிரி சின்ன திங்ஸ் எல்லாம் வந்துடும். அண்ட் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு காமிக்குது கில் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணு, கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம் வண்டி ஆன் ஆகாது நாயே அப்படின்னு சொல்கிற மாதிரி அது இருக்கும். ஸோ கில் ஸ்விட்ச் இப்போ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இதில் இப்போ லோ ஃபியூல் வார்னிங் காமிக்கு அண்ட் சைட் ஸ்டாண்ட் ஆன்லைன். ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நீங்கள் அந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் மை ரைட், ட்ரிப்ஸு, டேட்டா அண்ட் மோட்டர் சைக்கிள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் இந்த டிஸ்பிளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேடிஎம் மை ரைடுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோனா என்னென்னா நீங்கள் வந்து இதில் இந்த டிஸ்பிளே வந்து ப்ளூடூத் கூட வந்து பேர் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் ஃபோன் கூட. ஸோ தட் நீங்கள் வந்து மியூசிக் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை த வே டிஸ்பிளேலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளூடூத் மேப்ஸ் மாதிரி எக்ஸாக்டாக அந்த நேவிகேஷன் வராது. த திங் இஸ் இப்போ வந்து நேவிகேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் லைக் 300 மீட்டர்ஸில் லெஃப்ட் எடு, 400 மீட்டர்ஸில் ரைட் எடு அந்த மாதிரி சின்ன இது மட்டும் கொடுக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஆப்வியஸாக அந்த ப்ளூடூத் உங்கள் பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ பேக் வந்தீங்கன்னா கீழே வந்து ட்ரிப்ஸ் அண்ட் டேட்டா இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். அண்ட் வார்னிங்குள்ளே போனீங்கன்னா லோ ஃபீல் வார்னிங் அந்த சைட்ஸ் அண்ட் வார்னிங் இந்த வார்னிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் அண்ட் மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆன் ஆஃப் இது ரெண்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில். அண்ட் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ரோடுக்கு தனியாக ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆஃப் ரோடிங் தனியாக ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்ட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குவிக் ஷிஃப்ட் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது குவிக் ஷிஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் கியர் சேஞ்ச் பண்ணுறோம் லைட்னிங் ஃபாஸ்ட் டக்குன்னு அந்த கியர் சேஞ்ச் ஆகும் தெரியுமா, அதுக்கு தான் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கொடுத்துருக்காங்க. பட் அட்வென்ச்சர் 390 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கடைசி செட்டிங்ஸில் ஃபேவரேட்ஸ் இருக்குது. ஃபேவரேட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் 1, ஸ்பீடு 1, கான் ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் பேக் வந்துட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு குவிக் செலக்டர் 1 இருக்குது. ஸோ குவிக் செலக்டர் 1 அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா குவிக் செலக்ட் லைக் நீங்கள் எதாவது உங்களுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபியூல் காஸ் முன்னாடி வரணும். ஸோ அப்படின்னு காமிச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஃபியூல் காஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு மெயின் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இங்கே உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ மற்றபடிக்கு இந்த டிஸ்பிளேல எல்லாமே பேசி முடிச்சிட்டேன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 4 லிவர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது வந்து செட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்லிப்பர் கிளச். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஒன் ஹேண்ட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நான் வந்து கிளச்சை வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ தேட்ஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் த ஸ்லிப்பர் கிளச். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் மற்றபடிக்கு இந்த பைக்கில் வந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரி கார்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் இங்கே வந்து சாரி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி பைக்கில் வந்து சாரி போட்டு யாரும் உட்கார போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் சாரியில் உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க போகிறதுக்குள்ளே சாரி வந்து வேறு என்னமோ ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு இந்த வண்டியில் பவர் இருக்குது. அண்ட் டிரைவர் வந்து நல்லா விரட்டி விட்டினாரோ அவ்வளோதான். ஸோ இந்த பைக் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. அண்ட் அந்த செயின்ஸ் பாக்கெட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ். இங்கே பாருங்கள் உங்களுக்கு எல்இடி லைட் காமிச்சிடுறேன். ஸோ எல்இடி லைட்டும் நல்லா பவராக நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் தேட்ஸ் ஆல் கைஸ். இந்த பைக் பற்றி எல்லாமே பேசி முடிச்சிட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் பைக்ஸ்க்கும் இந்த அட்வென்ச்சர் அதாவது மற்ற கேடிஎம் பைக்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் ஆர்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இது வந்து ஒரு RC 200 சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த லைட் அந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கு பயங்கரமாக இருக்குது. பட் அதே மாதிரி இங்கே ஆரஞ்சு அலாய் வீல்ஸ் இங்கே கொடுக்கல. இங்கே வந்து ஆக்சுவலாக உங்கள் பிளாக் அலாய் வீல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஆஃப் ரோடிங்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா இதே ஆரஞ்சு கலர்னால் உங்களுக்கு அந்த டர்ட்டெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ தட் அதனால் பிளாக் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மண் லைக் டர்ட் அந்த மாதிரி எல்லாம் எதாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக விசிபிள் லைக் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு பெருசாக ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். அண்ட் கைஸ் நான் வந்து சொன்னேன் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட் பேக். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு ஒரு RC 200 இருக்குது. ஸோ இந்த RC 200 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் நார்மலான ஒரு ஃபுட் பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த ஸ்ட்ராங்கான ஃபுட் பெக்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பைக் வந்து கொஞ்சம் ஹைட்டு. ஸோ நீங்கள் வந்து இது மேலே ஸ்டெப் பண்ணி தான் நீங்கள் உட்காரணும். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போது டெமோ நான் காமிக்கிறேன். லைக் இது வந்து கரெக்டாக வந்து எப்படி உட்காரணும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம பார்ட்னர் அஸ்வின் இப்போ வந்து டெமோ காமிப்பார் உங்களுக்கு. ஸோ guys, this is the right way to sit on the bike. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த பைக் பற்றி எல்லாமே பேசி முடிச்சிட்டோம். அண்ட் உங்களுக்கு டிரைவிங் ரிவ்யூ வந்துடும். ஸோ ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக் வந்து நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஃப்ளாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் த லுக் அது RC200. ஸோ இப்போ வந்து நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணல. இப்போ வந்து Adventure 390 மட்டும் தான் இது பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ரைடிங். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, பிகாஸ் இதுதான் எங்கள் பைக்கோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. அண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ இப்போ பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே ரைட் போகிறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ காய்ஸ் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, பிகாஸ் 390cc இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பைக். அண்ட் இதுதான் நான் ஓட்டுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், வண்டி கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. அண்ட் பவர் வந்து வேறு லெவல்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் வந்து புல் இருக்குது. அண்ட் லோவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஓ மை காட், வாட் பவர் கைஸ். ஆக்சுவலாக பவர் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டாங்க. அண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டிஸ்பிளே உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் நினைக்கிறேன். அண்ட் மன்னிக்கவும், ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் பைக் ரிவ்யூ. ஸோ கொஞ்சம் ஃப்ளாஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் கைஸ். கொஞ்சம் ஃப்ளாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் இது பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இருங்க, உங்களுக்கு நான் நல்லாவே உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன். வாட் அ பைக். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் இம்ப்ரெஷன்ஸ் பவர் பயங்கரமாக இருக்குது. தேர்ட் இம்ப்ரெஷன்ஸ் வாட் அ பைக். அவ்வளோ க்ரேஸியாக இருக்குது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இங்கே பாருங்கள் காய்ஸ், ஒரு அட்வென்ச்சர் பைக்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க KTM இந்த டைமில். வாட் அ பவர். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்ஜின் பற்றி பேசிடுறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா 373cc இன்ஜின். அண்ட் இதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 43.5 டு பி எக்ஸாக்ட். அவ்வளோ PS ஆஃப் பவர் ஜென்ரேட் பண்ணது, அலாங் வித் 9000 RPM அண்ட் 37 Nm ஆஃப் டார்க் அட் 4000 RPM. ஸோ பவர் பயங்கரமாக இருக்குது. அண்ட் சிக்னல் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் இது பண்ணலாம். பட் என்ன பண்ணுறது, சிக்னல் வேறு போட்டுடுறாங்க. அப்பப்போ உங்களுக்கு டிஸ்பிளே வியூ எல்லாம் சூப்பராக இருக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் அகைன் சொன்ன மாதிரி கைஸ், இது எங்களோட ஃபர்ஸ்ட் பைக் ரிவ்யூ. ஸோ கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்க்கலாம் காய்ஸ். இப்போ எப்படி நம்ம பாருங்கள், நம்ம 390 வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். வாட் அ பைக் காய்ஸ். இங்கே பாருங்க, நான் எப்போ 890 டச் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பின்னாடி பாருங்க, அஸ்வினி பயந்துட்டு அப்படி பின்னாடி உட்காந்துட்டு பின்னாடி மெதுவாப்பன் கத்திட்டு இருக்காரு அவரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கலாம் 390cc எப்படி இருக்கும்னு. நீங்கள் நினைப்பீங்க என்னடா பவர் பற்றியெல்லாம் பேசிட்டு சேஃப்டி பற்றி கொஞ்சம் பேசுப்பா தம்பி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா டூல் சேனல் ABSல இந்த பைக்கில் இருக்குது. ஆப்வியஸாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப் ரோடிங் போகணும், உங்களுக்கு சேஃப்டி முக்கியம். ஸோ அதனால் அது கன்சர்ன் பண்ணி இப்போ வந்து KTM உங்களுக்கு வந்து டூல் சேனல் ABS இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னையா இது டியூக் மாதிரியே தான் இருக்குது ஃப்ரண்ட்லலாம் பார்க்குறதுக்கு, நீங்கள் அப்படி கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் கைஸ் என்னன்னா, இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஸில் வந்து இது தயாரிச்சிருக்காங்க. மேபி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்குறது கொஞ்சம் டியூக் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த காய்ஸ் நிஜமாக சொல்கிறேன், 3.5 lakhsக்கு இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட கம்பெடிட்டர்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ்ன்னு கூட நான் சொல்லலாம். அண்ட் இதோட கம்பெடிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டெப் அஹெட்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு இதில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பைக்கு. பட் ஆப்வியஸாக நீங்கள் கேட்பீங்க, நீ பர்ஃபார்மன்ஸ் போய் நல்லா பேசிட்டா சேஃப்டி எல்லாம் ஓகே, பட் எனக்கு மைலேஜ் கொஞ்சம் முக்கியம்ப்பா, அப்புறம் பெட்ரோல் கட்டுவலி ஆகாது நீங்கள் நினைப்பீங்க. பட் பரவாயில்ல, இதோட ஃபியூல் எக்கானமியில் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து 25 to 30 வந்து உங்களுக்கு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு தட்டுக்கு கண்டிப்பாக வந்து 25 கண்டிப்பாக கிடைக்கும் தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பொறுத்த பைக் இருக்குது. ஸோ நீங்கள் ஒழுங்காக ஓட்டுங்க. அண்ட் ஒழுங்காக ஓட்டினா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்கானமி கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோவில் வந்து எல்லாமே பேசிட்டேன். அண்ட் இது மோரோவர் இது
ஃபர்ஸ்ட் வீடியோ தான் எங்கள் பைக் ரிவ்யூ. ஸோ கொஞ்சம் ஃப்ளாஸ் கண்டிப்பாக இருக்கும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், நீங்கள் எல்லாம் தான் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த வீடியோ பற்றி நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம் கைஸ். அண்ட் உங்களுக்கு நீங்கள் அண்ட் இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி நான் பேசல. அண்ட் இந்த ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 liters ஆஃப் இதில் ஃபியூல் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் மற்றபடிக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இதோட வாக் அரவுண்டில் உங்களுக்கு டிஸ்பிளே பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு பேசியிருப்பேன். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இன்னும் இந்த மாதிரி பைக் ரிவ்யூஸ் அண்ட் கார் ரிவ்யூஸ் நிறைய உங்களுக்கு வந்து வரும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ அண்ட் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.